May 4th அன்னைக்கு என்னோட வெயிட் பார்த்தீங்கன்னா 61.8 and May 14th பார்த்தீங்கன்னா 60.8 which means ஒரு 8 daysல கிட்டத்தட்ட ஒரு 1 kg நான் குறைஞ்சிருக்கேன். Hey all, எல்லாருக்கும் வணக்கம். நான் ஸ்வேதான். இந்த வீடியோல ஒரு நாள் ஃபுல்லா நான் என்ன சாப்பிட்டேன்றது தான் உங்களோட ஷேர் பண்ண போறேன். என்ன ஹெல்தியா சாப்பிட்டேன்னு. ஸோ இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் டீயில் இருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. லெமன் வித் க்ரீன் டீ தான் நான் இன்றைக்கி மார்னிங் எடுத்துக்கிட்டேன். எனக்கு பர்சனலி பிளாக் காஃபியை விட க்ரீன் டீ பிடிக்கும். கொஞ்சம் சட்டலாக சுகர் இல்லாமல் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஆப்டடாக இருக்கா மாதிரி எனக்கு தோணும். க்ரீன் டீ கூடவே ஒரு 5 போல் நான் பாதாம் சாப்பிட்டேன். ஸோ இதுதான் பிஃபோர் ஜிம்க்கு முன்னாடி நான் சாப்பிட்டுட்டு போனது. இது கம்மி தான், பட் ஸ்டில் இவ்வளோ தான் நான் சாப்பிட்டேன். ஸோ ஆஸ் யூஷுவல் நான் போனதுமே ஒரு 25 மினிட்ஸ் போல் நான் வந்துட்டு வாக் பண்ணி முடிச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் போல் ரெஸ்ட் எடுத்துகிட்டு எலிப்டிக்கலில் ஒரு 10 மினிட்ஸ் போல் பண்ணுவேன். எல்லாருமே நடுவில் ஒரு 1 மினிட் இல்லை ½ மினிட் போல் ரெஸ்ட் எடுப்பாங்க. பட் நம்மலாம் அப்படி கிடையாது. மேக்ஸிமம் வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கும் தாண்டி போகும். மினிமம் 2 மினிட்ஸாவது ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் நான் அடுத்து பண்ணுவேன். அண்ட் லாஸ்ட்டாக ஸ்டேஷனரி பைக்கில் ஒரு 10 மினிட்ஸ். ஸோ டோட்டலாக அது ஒரு 25 அண்ட் இது ஒரு 10 மினிட்ஸ், இது ஒரு 10 மினிட்ஸ். ஸோ இதுதான் நம்ம டோட்டலாக 45 மினிட்ஸாக பண்ணுற கார்டியோ. இது முடிச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் போல் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கான என்ன ஒர்க் அவுட்னு கேட்டுட்டு அதை ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். இந்த வெயிலுக்கு எவ்வளோ தான் எனர்ஜியாக பிஃபோர் ஜிம் போனாலுமே அங்கே வேர்த்து அதுலேயே நம்மளோட முக்கால்வாசி ஸ்டாமினா போயிடுது. நான் ப்ரீவியஸ் வீடியோலேயே சொல்லியிருந்தேன் எனக்கு கண்ணில் கட்டி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி அது ரொம்பவே பெயின் அண்ட் எனக்கு அப்படியே ஃபேஸ் ஃபுல்லாக பயங்கர ஸ்வெல்லிங் ஆயிடுச்சு. இன்றைக்குமே ஐஸ் க்யூப்ஸ்லாம் வச்சு பார்த்தேன். பட் ஸ்டில் எனக்கு அந்த பெயினே குறையில. என்னால் கண் சிமிட்டுறதே அவ்வளோ ஸ்ட்ரெயினாக இருந்தது. சத்தியமாக அடிக்கிற வெயிலுக்கு நம்ம வாட்டர் பாட்டில் தண்ணி கிடையாது, கேன் தண்ணியே குடித்தாலும் பத்தாது போல். எதுக்கு இந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஹேர் கட் பண்ணியிருந்தேன், அதை தான் காட்டுறேன். ஸோ ஜிம் ஒர்க் அவுட்லாம் முடிச்சுட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பரேஷன் தான் இது. பேனில் அப்படியே லைட்டாக மலைச்சாரல் மாதிரி எண்ணெயை தெளித்து விட்டுட்டு இப்போ இதில் பாதி போல் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன். அது கூடவே பன்னீர் போட்டு சாட்டே பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி எந்த மசாலாஸும் ஆட் பண்ணலை, லைட்டாக பெப்பர் அண்ட் சால்ட் போட்டு தான் சாட்டே பண்ணுறேன். ஆக்சுவலி நான் பிஃபோர் வீடியோவில் சொல்லியிருந்தேன் எனக்கு பன்னீர் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு. பட் மேபி இப்போ நான் சாப்பிட ஆரம்பித்ததுனாலே தெரியல, கொஞ்சம் போல் எனக்கு இப்போ பிடிக்க ஆரம்பிக்குது. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் போல் கூழ் எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே நம்ம சாட்டே பண்ண பன்னீர், கொஞ்சம் மாம்பழம், ஒரு 4 போல் சின்ன வெங்காயம். இதை வச்சு அப்படியே பிரேக்ஃபாஸ்ட்டை ஜம்முன்னு முடிச்சாச்சு. எப்பவும் போல் இன்றைக்கி நெக்ஸ்ட்டு நான் சமைக்கிற வீடியோ தான் காட்டியிருப்பேன். பட் இன்றைக்கி கொஞ்சம் டிலேவாக தான் பண்ண போகிறேன். வை பிகாஸ் இன்றைக்கி சண்டே. வெயிலை பற்றி பேசின நேரமாக என்னன்னு தெரியல, நல்ல மழை இன்றைக்கி. இது பார்த்தீங்கன்னா டயட்காக கிடையாது, எனக்கு ஹீட் ஆகுதுன்றதுனால சியா சீட்ஸ் அண்ட் ஆல்மண்ட் கம் வந்துட்டு நான் நைட்டு போல் ஊற வச்சுருந்தேன், அதுதான் சாப்பிட்டேன். ஸோ ஒரு 11:30 போல் நான் மதியத்துக்கான ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணும்போது ரொம்ப டயர்டாக ஃபீல் ஆச்சு. அப்போ கேட்டிருந்தாங்க நீங்கள் என்ன சாப்பிட்டு வந்தீங்கன்னு. நான் சொன்னேன் நான் வந்துட்டு ஒரு 6 போல் வந்துட்டு பாதாம் சாப்பிட்டேன் அண்ட் வந்துட்டு ஒரு க்ரீன் டீ குடிச்சிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னதும் லைட்டாக சிரிச்சார் மாஸ்டர். சிரிச்சுட்டு என்ன சொன்னாருன்னா, அது எப்படி உங்களுக்கு இவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ஸ்டாமினா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டார். ப்ரீ ஒர்க் அவுட்க்கு முன்னாடி நல்லா ஸ்டாமினாவாக சாப்பிட்றதுக்கு பெஸ்ட்டாக அவங்க என்ன சொன்னாங்கன்னா எக் சாப்பிட்டு வர சொல்கிறாங்க. அட்லீஸ்ட் ஒரு 2 or 3 சாப்பிட்டு வர சொல்கிறாங்க, எக் ஒயிட் மட்டும். அப்படி இல்லைன்னா வந்துட்டு அது என்னது சக்கரவள்ளி கிழங்கு கம்பல்சரி சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க. அதுதான் இருக்கிறதுலே பயங்கர எனர்ஜி கொடுக்கும். ஸோ அது சாப்பிடுங்க அப்படின்ட்டு நிறைய பேர், நானுமே வந்துட்டு ஜிம்மில் பார்த்தது அந்த சக்கரவள்ளி கிழங்கு தான் அதிகமாக எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்றாங்க. இது எங்கள் ஆச்சியோட 5 பெட்டி, அதனால தான் இதை காமிச்சேன். ஸோ இனிமேவாச்சு கண்டிப்பாக மார்னிங் எக் ஒயிட் கண்டிப்பாக சாப்பிட மாட்டேன். அட்லீஸ்ட் சக்கரவள்ளி கிழங்காவது இனிமேல் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன், பார்க்கலாம். ஆனால் அவங்க சொன்னது உண்மை தான். பிகாஸ் நான் டயர்டான பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி காதெல்லாம் அடைக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஆகுது. ரொம்ப டயர்டாயிருது. வீட்டுக்கு வந்ததுமே தூக்கமாக வருது. அதுக்கெலாம் ரீசன் என்னென்னா அந்தளவுக்கு நம்ம டயர்டாயிடுறோம். அதுவும் லெக் டேலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக ஈவினிங் போல் அந்த பெயின் எனக்கு ஸ்டார்ட் ஆகுது. லைக் எந்த இடத்துல அதோட பெயின் தெரியுமோ அந்த இடத்துல எனக்கு அப்படியே ஸ்டார்ட் ஆகுது. மார்னிங் அண்ட் அடுத்த நாள் பயங்கரமாக வலிக்குது. அன்றைக்கி சுத்தமாக தெரியல, பட் நெக்ஸ்ட் டே வச்சு செய்யுது. லிட்ரலி எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா திருப்பதிக்கு நடப்பாதையில் போயிட்டு அப்படியே ரிட்டன் ஒரு 2 ஸ்டெப் வைக்கும் போது அந்த கால் ஷிவரிங் ஆகும், பார்த்துருக்கீங்களா? அதே மாதிரி தான் இருக்கும். பட் ஸ்டில் நம்ம கார்டியோ பண்ணுறதை விட மற்ற ஒர்க் அவுட்ஸை விட இந்த மாதிரி லெக் ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறதுனால நிறைய கலோரிஸ் பேர்ன் ஆகும்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் இந்த மாதிரி லெக் ஒர்க் அவுட்ஸ் முடிச்சிட்டு உடனே வீட்டுக்கு போனால் நல்லா சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கணும்னு மட்டும்தான் தோணுது.
அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா பிஃபோர் ஜிம், அதாவது இதுக்கு முன்னாடியெல்லாம் நான் டயட் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு வெயிட் ரெடியூஸ் ஆன அந்த டைம் பீரியடை விட ஜிம்மில் எனக்கு டைம் பீரியட் ரொம்ப அதிகமாக எடுத்த மாதிரியே ஒரு ஃபீலாக இருந்தது. சரி ஓகே நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணல போல் அப்படின்னு நினச்சிட்டு நானும் நினச்சிட்டே இருந்தேன். பட் ஸ்டில் எனக்கு அவ்வளோ சீக்கிரம் ரெடியூஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இல்லை. அண்ட் அப்போ தான் வந்துட்டு நான் அங்கே நம்ம கூட ஒர்க் அவுட் பண்ணுறாங்கல்ல அவங்கக்கிட்ட கேட்கும் போது சொன்னாங்க, நம்மளோட மசில் வெயிட் கெயின் ஆகிறதுனால கூட நம்மளோட வெயிட்டில் பெருசாக சேஞ்சஸ் இல்லாமல் தெரியலாம், பட் நமக்கு வந்துட்டு அப்பியரன்ஸ் வைஸ் பார்க்கும்போது அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் பார்த்தீங்கன்னா அப்போ வரைக்குமே இந்த லாஜிக்கில் யோசிக்கவே இல்லை. மசில்ஸோட வெயிட்டும் கெயின் ஆகும், அதோட வெயிட் அப்படியே இருக்கிறதுனால நமக்கு வெயிட் குறைஞ்சா மாதிரி அவ்வளோ சீக்கிரம் தெரியாது அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட்டே எனக்கு ஆக்சுவலி இல்லை. அவங்க சொன்ன பிறகு தான் வந்துட்டு எனக்கே அது ரியலைஸ் ஆச்சு. நான் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கவங்க கிட்ட அப்படியே பேச ஸ்டார்ட் பண்ணானா கடைசியாக அந்த டாப்பிக்கை எங்கே கொண்டு போவேன்னா, நீங்கள் என்ன டயட் ஃபுட்லாம் எடுத்துப்பீங்க, ஒரு நாளைக்கு வந்துட்டு எத்தனை முட்டை சாப்பிடுவீங்க, எவ்வளோ சிக்கன் சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட டயட் பிளான் எல்லாத்தையும் கேட்டுப்பேன். ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், அவங்க சொல்கிறதெல்லாம் பார்த்தா நம்மளாலாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ண முடியாது. ஒரு நாளைக்கு 20 முட்டை சாப்பிடுவேன், 1/2 கிலோ சிக்கன் சாப்பிடுவேன்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்கும் போதே அப்பா அப்படின்னு இருக்குது. ஸோ ஒரு 2 o'clock போல் நான் லஞ்ச் சாப்பிட்டேன். என்னென்ன சாப்பிட்டேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கப்பில் சாம்பார் சாதம், இதில் நிறைய வெஜிடபிள்ஸ் இருக்குது, கூடவே மாம்பழம், சோயா ஃப்ரை. என்ன இவ்வளோ நேரமாக சாம்பார் சாதம் தான் காமிச்சிங்க, சோயா காட்டவே இல்லைன்னு யோசிக்காதீங்க. பிகாஸ் அதை நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணேன், அதனால தான் இதில் காட்டல. ஸோ நானும் என் தம்பியும் அவனோட ஃபேவரட் கார்ட்டூன் அது ஏதோ ஜிகர் ஜார்கோவோ என்னமோ சொன்னான். ஸோ அதை பார்த்துக்கிட்டே வந்துட்டு லஞ்ச் அப்படியே ஜம்முன்னு சாப்பிட்டுட்டோம். அம்மாவும் சித்தியும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் காது குத்தலுக்கு போயிட்டு வந்தாங்க. அண்ட் அதில் ஒரு பேக் கொடுப்பாங்க, அதில் முறுக்கு அதிரசம்லாம் போட்டு. ஸோ அந்த முறுக்கை பார்த்துட்டு சாப்பிடக்கூடாதுன்னு நானும் கண்ட்ரோல் பண்ணிகிட்டே இருந்தேன். பட் ஸ்டில் என்னால் இருக்க முடியல, அதனால் ஒரு முறுக்கு போல் சாப்பிட்டுட்டேன். ஹேர் வாஷ் பண்ணதுக்கும் அதுக்கும் பயங்கர தூக்கம். நானும் கண்ட்ரோல் பண்ணிட்டு படம் பார்த்துட்டு இருந்தேன். பட் அம்மா தூங்குறத பார்த்த உடனே எனக்கும் பயங்கரமாக தூக்கம் வந்துருச்சு. சரி ஓகே கொஞ்சம் நேரம் தூங்கி எழுந்துக்கலாம் அப்படின்னு நல்லா தூங்கிட்டேன். ஹேர் ட்ரை பண்ணாமையே தூங்கிட்டேன். ஸோ கொஞ்சம் ஈரமாக இருந்ததுனால வெளியே போல் அப்படியே நடந்துக்கிட்டே வந்துட்டு தலையை நல்லா காய வச்சுட்டு இருந்தேன். ஃபியூ டேஸாக இருந்த பயங்கர வெயிலுக்கு இப்போ இருக்கிற இந்த வெதர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது. நான் லிட்ரலி ஒரு 1 hour கிட்ட வெளியவே அப்படியே ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ வர பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 liters கிட்ட நான் தண்ணி குடிச்சிருக்கேன். ஸோ ஈவினிங் போல் ஒரு ஆப்பிள் போல் கட் பண்ணி சாப்பிட்டேன். நான் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஆப்பிளுக்கு மேலே இருக்கிற ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிட்டு தான் எடுத்துப்பேன். ஏன்னா எனக்கு ஒரு வாட்டி என் அக்கா சொன்னா மேலே வந்துட்டு நல்லா ஷைனிங்காக இருக்கிறதுக்காக மெழுகுலாம் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போலேருந்தே அந்த கான்ஷியஸ் இருக்கிறதுனால இப்போ வரைக்கும் ஸ்கின் எடுத்துகிட்டு தான் சாப்பிடுவேன். ஒரு 6 o'clock போல் நானும் அம்மாவும் வந்துட்டு கோயிலுக்கு போயிருந்தோம் ஒரு பூஜைக்காக. கோவிலில் கேசரி மூக்கடலைலாம் கொடுத்தாங்க பிரசாதமாக. நான் மூக்கடலை மட்டும் ஒரு சின்ன கப் போல் சாப்பிட்டேன். அண்ட் நைட் டின்னர் ப்ரிப்பரேஷன் தான் இது ப்ரிப்பரேஷன்னு சொல்ல மாட்டேன், சொதப்பல்னு வேணால் சொல்கிறேன். வை பிகாஸ் எங்கள் அம்மா அப்போவே சொன்னாங்க அடை மாதிரி தட்டி சாப்பிடுன்னு சொல்லிட்டு. நான் தான் இல்லை நான் அதை அப்படியே தோசை மாதிரி ராகி தோசை ஊற்றி சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்படியே வீராப்பாக எடுத்து ஊற்றிட்டேன். அடை மாதிரி போட்டிருந்தாலே அழகாக நான் திருப்பி போட்டிருப்பேன் போல். இது லிட்ரலி வேகமும் இல்லை திருப்பவும் இல்லை, எனக்கு பயங்கர கடுப்பாயிருச்சு. பட் அட் லாஸ்ட் டேஸ்ட் நல்லா தான் இருந்தது, நம்ம யூஸ்வலாக செய்கிற அடை மாதிரியே. ஸோ டின்னர் பார்த்தீங்கன்னா சாட்டே பண்ண பன்னீர், ஒரு கப்போல் சாம்பார் அண்ட் கொஞ்சம் போல் வெண்டைக்காய் பொரியல், இது கூடவே நம்ம சூப்பராக பண்ண தோசை. பார்க்க அப்பிடைசிங்காக வரலனாலும் சாப்பிட சூப்பராக இருந்தது. இது எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிட்டு அப்படியே டின்னரை ஜம்முன்னு முடிச்சாச்சு. சண்டே அதுவுமா ஏன் ஒன்று கூட நான்வெஜ் இல்லை அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, நான் மட்டும் தான் எங்கள் வீட்டில் நான்வெஜ் சாப்பிடுவேன். என் அம்மா அப்பா 2 பேருமே வெஜிடேரியன். ஆல்சோ நானுமே பயங்கரமாக நான்வெஜ் சாப்பிட்ற பர்சன் கிடையாது. ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 3 liters கிட்ட தண்ணி குடிச்சிருக்கேன். நாட் பேட், பக்கா தான். ஸோ ஒரு நாள் ஃபுல்லாக ஹெல்த்தியாக சாப்பிட்டு இந்த டேவை சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். Day 1 to Day 6 வீடியோவை பார்க்காதவங்க வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இன்னொரு ஹெல்தி டேவோட உங்கள் எல்லோரும் நான் மீட் பண்ணுறேன். பாய்.